கல்லூரியில மாறுவேட போட்டி சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒருத்தர் வந்துடுறாரு, அவன் ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சிருக்கான். இரண்டாவது பரிசு ஒருத்தர் வந்துடுறான், அவன் ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நடிச்சிருக்கான். மூணாவது பரிசு ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்கறாங்க. மூணாவது பரிசு அவர் யாரு? உண்மையிலே சார்லி சாப்ளின். உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு மூணாவது பரிசும் அவரை மாதிரியே நடிச்சவனுக்கு முதல் 2 பரிசும் கொடுக்கறான். முதல் பரிசு இரண்டாவது பரிசு. அது கீழே எழுதுறாரு, நடிப்பவனுக்கு மட்டும்தான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் முதலிடம் கிடைக்குங்கிறவங்க. எப்படி ஒருத்தன் பண்ணி மாதிரியே கத்துறான், நல்லா கத்துறான். சின்ன வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணியா கத்துறான். அவனுக்கு போவங்க வரவெல்லாம் தெருவில் காசை போடுறாங்க, அதுவே அவனுக்கு தொழிலாயிருது. வர பண்ணி மாதிரி கத்த, அப்படி காசு சம்பாதிக்க நல்லா சாப்பிட்டு இருக்கான். அப்ப என்னை மாதிரி ஒருத்தன் வர்றான், அவன் என்ன சொல்றான், நான் அருமையா உன்னையோட கத்துவேன், உண்மையிலே பண்ணி மாதிரி கத்துவேங்கிறான். 2 பேருக்கும் போட்டி, ஒரே மேடையில கத்துறோம். அப்ப அவன் என்ன பண்றான், கத்துறான். கத்துன ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு மதிப்பு, கைதட்டு, விசில் பறக்கு, அருமையா கத்துறான். ஏ நீ போலி, நம்மளை கத்திட்டான், ஏ நீ சரியில்லை, அவன் தான் அருமை அருமைன்னு காசு அவனுக்கு புரியுது. கடைசியா வெறியாயி நான் கத்துற மாதிரி, ஏ கைதட்டுறது இங்க கத்துறது நிப்பாட்டா பாரு, நிப்பாட்டா ஆடுறாங்க அப்படின்னு ஒரு சாக்கு துணியை எடுத்து விளக்குனா உண்மையிலே பண்ணி படுத்து கிடக்கு. உண்மையிலே பண்ணி படுத்து கிடக்கு. இவள் நேரம் கத்துனது நாயிலடா பைத்தியங்களே, இந்த உண்மையான பண்ணி தாண்டா கத்திச்சு. போலியா கத்துறவனை பார்த்து பார்த்து அந்த சத்தத்துல மயங்கி உண்மையான பண்ணி சத்தத்தை மறந்து போயிட்டேலடா. அது மாதிரி ஏமாத்துறவன் இந்த திருட்டு பைய அயோக்கிய பயிலையில நம்பி ஓட்ட போட்டுட்டு உண்மையை சொல்றது, நேர்மையை சொல்றது, நல்லதை சொல்றதை மதிக்கிறது இல்லை. ஆவடி தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை முனைவர் புனிதா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றியடையுங்கள். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.